ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சமையல். இன்னைக்கு நாம சிம்பிளா வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் என்னன்னா, கடலை எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகுளுந்து 1 டீஸ்பூன், கொஞ்சமா கருவேப்பிலை, வெங்காயம் 3, தக்காளி 3, வெண்டைக்காய் 1/4 கிலோ, சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன், ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுல புளி, கொஞ்சமா கொத்தமல்லி ஃபார் கார்னிஷிங். ஃபர்ஸ்ட் நாம கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு அதுல கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய பிசு பிசுப்பு இல்லாம வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்புறம் அதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமா ஆயில் விட்டு அதுல கடுகு உளுந்து போட்டு அது வெடிச்சு வந்ததும் அதுல கருவேப்பிலை, தென் கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு ஆனியன் கலர் மாறி வந்ததும் அதுல கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சு வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல வெண்டைக்காய், அப்புறம் குழம்பு மசாலா, மிளகாய் பொடி ரெண்டையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி தெளிச்சு புரட்டி விட்டுருங்க. தென் இதுல நாம எடுத்து வச்சிருக்க புளிய கரைச்சி எடுத்த தண்ணி இருக்குல்ல, அதையும் ஊத்தி வேணுன்ற அளவு சால்ட் அண்ட் வாட்டர் சேர்த்து நல்லா கொதி வந்து குழம்பு சுண்டி வர அளவுக்கு மூடி போட்டு வச்சிடுங்க. இப்ப இந்த மாதிரி நல்ல குழம்பு திக்கா வந்ததும் அதுல கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, செம்மையா வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இதை ரைஸோட சேர்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா வாரமும் இதே மாதிரி ஒரு சிம்பிளான சுவையான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.